ஆமென். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இலவசமாய் பெற்றுக்கொண்ட கிருபை, இலவசமாய் பெற்றுக்கொண்ட அன்பு, இலவசமாய் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, இத்தனை நம்ம பெற்றுக்கொண்டதுனாலதான் நம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பது வேதம் நமக்கு குறிப்பாக காட்டுகிறது. லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவள் இருந்த வீட்டில் தெய்வ தூதர்கள் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, உன் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். என்ன ஒரு அருமையான வசனம். நான் இந்த கிருபையை பத்தி நிறைய தேடிட்டு இருக்கும் போது இந்த வசனத்தை பார்க்கும்போது அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன்ல மரியாளுக்கு வெளியில சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. நான் கர்ப்பமா இருக்கிறேன், நான் எப்படி நான் இதை வெளியே சொல்லுவேன், நான் எப்படி இதை நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன், நான் புருஷனை அறியனே, இந்த மாதிரிலாம் அவங்க பயந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தெய்வ தூதர்கள் அவள் வீட்டில் அதுதாங்க ஸ்பெஷாலிட்டியா, கிருபை தேடிக்கிட்டு வரங்க, கிருபை தேவ தூதர்கள் மூலமா வரும், கிருபை வீட்டுக்குள்ள வருங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த போட்டுக்குது, ரொம்ப தெளிவா போட்டுக்குது. 1:28 அவள் இருந்த வீட்டிலே தெய்வ தூதர்கள் பிரவேசித்து. சோ அவங்க எதுக்கு வந்தாங்க? அன்னைக்கு மரியாள் வீட்டுக்கு தெய்வ தூதர்கள் ஏன் வந்தாங்க யோசிக்கும் போது 1:28 அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க. சோ இன்னைக்கு நம்ம போயிட்டு கடையில கொடுத்து வாங்க வேண்டாம், எங்கேயோ ஓடி போயிட்டு அங்க ஐயோ அந்த சர்ச்சுக்கு அந்த ஊழியக்காட்ட போனா கிருபை இருக்குது, இந்த ஊழியக்காட்ட போனா கிருபை இருக்குது, அந்த சர்ச்சுக்கு போனா கிருபை இருக்குது, இப்படி நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண உன் வீட்டுக்குள்ளேயே தேவ தூதர்கள் கிருபை பெற்றவளே வாழ்க்கை என்று சொல்லுவாங்க. அதோட பெரிய காரியம் என்ன? கிருபை இருந்தாலும் எல்லாமே நம்மளுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவருடைய கிருபை தான், பை காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பை காட்ஸ் கிரேஸ் ஐ எம் டூயிங் வெல் அப்படின்னுவாங்க. பை காட்ஸ் கிரேஸ், பை காட்ஸ் கிரேஸ் ஓடிட்டே இருக்குது. ஸோ இந்த பை காட்ஸ் கிரேஸ், நான் இந்த கர்த்தருடைய கிருபையினாலே எல்லாமே எனக்கு நடக்குதுனாக்கா கர்த்தருடைய கிருபை இருந்தாதான். கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா பெரிதான காரியங்களை பார்க்க முடியாது. கிருபை பெற்றவளே வாழ்க, வீட்டுக்குள்ள அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள அவளுடைய வீட்டுக்குள்ள அங்கதான் நான் ரொம்ப அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சேன், வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிச்சேன். அவங்க வீட்டுக்குள்ள எதுக்கு வந்திருக்காங்க? கிருபை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, பரலோகத்துல இருந்து கிருபை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. நான் அந்த சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லல, உனக்கு கிருபையை கொண்டு அங்க இருந்து தந்திருக்கிறேன்னு சொல்லல, அவங்க வீட்டு பிடிக்கிட்டு தந்தேன்னு சொல்லல, இங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லல, இந்த ஊழிய காட்டு இருந்து வாங்கிட்டு வந்திருக்க சொல்ல. பிரியமானவர்களே, கிருபைய முட்டி போட்டு வாங்கிக்கங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டோடைய கிருபை இருந்தானாக்கா உங்க குடும்பமே ஆசீர்வாதமா இருக்கும். உங்க ஆண்டோடைய கிருபை இருக்குதுனாக்கா ஒருவேளை குடும்பத்திலே வித்தியாசமானவர்களை நீங்க வாழ்வீங்க, வித்தியாசமானவர்களை இருப்பீங்க, வித்தியாசமானவர்களை படிப்பீங்க, வித்தியாசமானவர்களை வேலை செய்வீங்க, வித்தியாசமான முறையில கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்ட போறதை உணர்வீங்க. எல்லாமே கர்த்தருடைய கிருபை.